Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை அயனாவரம் வசந்தம் கார்டன் 2வது லேன் பகுதியில் வசித்து வந்த 72 வயதான குமார் என்பவர் திமுக முன்னாள் எம்பி குப்புசாமியிடம் உதவியாளராக பணியாற்றி வந்தார். முன்னாள் மாநகராட்சி ஊழியரான இவர் ஓய்வு பெற்ற பிறகு தொழிற்சங்கத்தில் அங்கம் வகித்தார். அது மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த 16ஆம் தேதியன்று சேலையூரில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் சென்ற குமார் மாயமானதாக காவல் நிலையத்தில் புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் உதவி ஆணையர் நெல்சன் மேற்பார்வையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மாயமான குமாரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இதற்கிடையே குமாருக்கும் சேலையூர் பகுதியில் வசித்து வரும் ரவி என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்து வந்தது தெரிய வந்தது. இதனால் போலீசார் ரவியை பிடித்து விசாரித்தனர். முதலில் தனக்கு ஒன்றும் தெரியாது என கூறி வந்த நிலையில் பின்னர் நாங்கள்தான் அவரை கொலை செய்து செஞ்சியில் புதைத்துவிட்டோம் என தெரிவித்தார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் நடந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குமாரின் உறவினரான மும்பையில் வசித்து வந்த மகாலட்சுமி என்பவருக்கு உத்தண்டியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இருந்துள்ளது. மகாலட்சுமி மும்பையில் இருந்ததால் நிலத்தை குமார் பராமரித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மகாலட்சுமி இறந்த நிலையில் சேலையூரைச் சேர்ந்த ரவி என்பவர் இதனை அறிந்தார். பின்னர் ரவி தனது கள்ளக்காதலியான தனலட்சுமியின் தாய்தான் இறந்த மகாலட்சுமி என்பது போல போலியான ஆவணம் ரெடி செய்து நிலத்தை அபகரிக்க முயன்றுள்ளார். பின்னர் அந்த நிலத்தில் ரவி கட்டிடம் கட்டுவதற்காக சுவர் எழுப்ப முயன்றதும் தெரிய வந்துள்ளது. இதனை அக்கம் பக்கத்தினர் குமாருக்கு தெரிவித்தனர். பின்னர் இது குறித்து காவல் நிலையத்திலும் முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் குமார் புகார் அளித்துள்ளார். தன்னிடம் உண்மையான ஆவணங்கள் தரும்படியும் இல்லையென்றால் பணம் கொடுங்கள் எனவும் ரவி குமாரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் குமார் மிரட்டலுக்கு மசியவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதியன்று வேறு ஒரு எண்ணில் இருந்து குமாருக்கு போன் செய்த ரவி ஒரு இடத்தில் நிலம் இருப்பதாகவும் அதனை விற்றுத் தருமாறும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். இதனால் ரியல் எஸ்டேட் செய்து வந்த குமார் தனது மகளின் வீட்டில் இருந்து ஆட்டோவில் தாம்பரம் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கிருந்து ரவியின் கூட்டாளிகள் ரவியை சந்திக்க குமாரை காரில் சிங்கப்பெருமாள் கோவில் ஏரிக்கரைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்றதும் மகாலட்சுமியின் நிலத்திற்கான ஆவணங்கள் தன்னிடம் தருமாறு ரவியும் அவரது கூட்டாளிகளும் குமாரை மிரட்டியிருக்கிறார்கள். அதற்கு குமார் தான் போலீசாரிடம் கூறுவதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவியும் அவரது கூட்டாளிகளான விஜய், செந்தில் ஆகியோரும் குமாரின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். பின்பு உடலை காரில் ஏற்றிக்கொண்டு ரவியின் சொந்த ஊரான செஞ்சி, தொண்டூர், மேலவளக்கூர் அருகில் உள்ள கன்னி மாரியம்மன் கோவில் மலை அடிவாரத்தில் உடலை புதைத்திருக்கிறார்கள். மேலும் ரவி தான் இருக்கும் இடம் செல்போன் சிக்னல் மூலம் போலீசாருக்கு தெரியாமல் இருப்பதற்காக தனது போனை தாம்பரத்தில் ஒரு கடையில் கொடுத்துவிட்டு வேறு ஒரு எண்ணில் இருந்து குமாரை வரவழைத்ததும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் செஞ்சியில் புதைக்கப்பட்ட குமாரின் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ரவியும் அவரது கூட்டாளிகளான விஜய், செந்தில் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நெல்லையில் நிலப்பிரச்சனையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஓய்வு பெற்ற மாநகராட்சி ஊழியரும் முன்னாள் எம்பியின் உதவியாளருமான குமாரை நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் திமுக தொழிற்சங்கத்தினர் மத்தியில் குமார் நன்கு அறிமுகமானவர் என்பதால் திமுகவினர் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.